இந்த பிக் பாஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஆமாம், இந்த ஷோக்காக நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? எல்லாரையும் பற்றி காசிப் பேசுறதுக்கா? உங்களுக்குள்ள தானே நீங்கள் இருக்கீங்க. உங்களை பற்றி நீங்களே ஏன் இவ்வளோ கேவலமாக காசிப் பேசிக்கிறீங்க? ஸ்க்ரீனில் நடிக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ரியாலிட்டியில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறீங்க. ஆமாம், எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ஜல்லிக்கட்டு பற்றிலாம் பேசுகிறீங்க? அந்த பொண்ணு ஏதோ அதுக்கு தெரிஞ்சதை போராட்டம் பண்ணிச்சு வந்துச்சு. நீங்கள் எதுக்கு அவளை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து உடம்ப காமிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் பெரிய ஆளுங்களா? காமிச்சிட்டு நடிக்கிறேன். நீங்க எச்ச கிடையாது, அவளை போய் எச்சன்னு சொல்றீங்க. நீங்க தாண்டி எச்ச. அசிங்கமா வாயில் வருதுரி. என்ன அவ என்ன 5 வருஷம் படிச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு நர்சிங் படிச்சுட்டு வருவாளாம். அவளுக்கு டேப்லெட் தெரியாது. அவளுக்கு தெரியாத டேப்லெட் உங்களுக்கு தெரியுதா? என்னமோ ஓவர் மயிரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு என்ன உங்களை மாதிரி நடிச்சு அந்த பொண்ணு கொண்டு பழக்கம் இல்லை. என்ன அந்த பொண்ணு நிற்க வச்சு பர்ஃபார்ம் பண்ணுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு என்ன சும்மா ஒரு வம்பு விளக்க வேணாமேன்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் அடங்கி போனால் ரொம்ப தான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த கஞ்சா கருப்பு அந்த ஆளை பற்றி பேசுறது எனக்கு வருது நல்லா. அவன் என்ன எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளுக்கு தான் கொடுக்கணும். பின்னாடி ஒரு ஆளை பின்னாடி போய் பேசுறது, அங்கிட்டு போய் பேசுறது, இங்கிட்டு போய் பேசுறது, ஓவியா பற்றி பின்னாடி அப்படியே பேச முன்னாடி பார்த்தா வலிஞ்சுக்கிட்டு நிற்பான். அவன் என்ன அவனுக்கு பேர் எனக்கு தெரிஞ்சு கஞ்சாக்குன்னே வைக்கக்கூடாது. என்ன எச்சக்கான நாய் மாதிரியே நடந்துக்கிறான். இவனுக்குலாம் எதுக்கு இந்த அவார்ட்லாம்? நல்லா காஞ்சு போய் இருக்கான். பேசாம காஞ்ச கருப்புன்னு வைங்க. எல்லாரையும் பாக்குற இடமே சரியில்லை. போய் எல்லாரும் பொண்ணுங்க பத்தி எல்லாரும் அவன் சரியான காசிப் பேசுறவனே அவன் தான். அவனுக்கு கேட்டா உண்மையான விருது அவனுக்கு தானா? ஓவியா என்ன பண்ணா? அவ உண்மையா தான் இருக்கா. ஆனா அவ உண்மையா இருக்கிறது உங்களுக்குலாம் பிரச்சனை. அதனாலதான் அவளுக்கு வந்து இவ்வளவு கேவலமான அவார்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த ஸ்நேகன் அவெல்லாம் ஒரு லீடரா? மயிறு மாதிரி லீடிங் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்ன அந்த ஸ்நேகன் இந்த ரூமுக்குள்ள போன நைஃப் மேட்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அந்த பொண்ணு அதாவது பொண்ணுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டான். கொண்டுட்டேன் அப்படிலாம் என்ன கொண்டுடுவேன் அப்படிலாம் பேசுவான். பட் ஒருத்தவங்களுக்கு மரியாதையா? இது என்னடா எல்லாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி தானே இருக்கு. இதுல நார்மல் பீப்புள்னா ஒரு மாதிரி நடிக்கிற நீங்கன்னா ஒரு மாதிரியா? நாங்க இல்லைன்னா நீங்களாம் வேஸ்ட். அது முதல்ல உங்களுக்குலாம் புரியுமா? அது என்ன அதே மாதிரி அந்த பையன் சாப்பிட்றான் சாப்பிடலாம். அது எதுக்கு உங்களுக்கு?